வணக்கம் நெட் டிவி 4 வியூவர்ஸ். இன்னைக்கு என்ன அப்டேட்டோட வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காப்பானோட அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து நம்மளோட வைசாக்ல விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கான். இது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டர்வியூவில் நம்மளோட மோகன்லால் சார் கலந்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இன்டர்வியூவில் நம்மளோட சூர்யா சார் வந்து ஒரு வீடியோ கால் மூலயமா அப்படி என்ட்ரி கொடுத்துருந்தாரு. அந்த இன்டர்வியூவில் அவங்க என்ன பேசிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோகன்லால் சாருக்கும் ஆர்யா சாருக்கும் இருந்த ஷூட்டிங் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சுன்னா இப்போ வந்து வெறும் சூர்யா சாருக்கு மட்டும் தான் போர்ஷன்ஸ் போயிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து நம்ம மோகன்லால் சார் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ரோல் பண்றாரா, நம்மளோட சூர்யா சார் வந்து எஸ்பிஜி ஆஃபீஸர், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் குரூப் ஆஃபீஸராக வராரு. இதெல்லாம் தாண்டி அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்டான லுக்கில் இருந்தார் நம்ம சூர்யா சார். இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, இதில் ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்குன்னு தெரியுது. ஏன்னா வந்து நம்மளோட கேவி ஆனந்த் சார் படங்கள் எல்லாருமே ஃப்ளாஷ்பேக் மற்றும் அந்த கடைசி ட்விஸ்ட்னு வாங்க தெரியுமா, கிளைமேக்ஸில் அந்த ட்விஸ்ட் கண்டிப்பாக இந்த படத்துலையும் இருக்கும். ஏன்னா இதில் ஆர்யா சார் நடிக்கிறாரு, இரானி சார் நடிக்கிறாரு, நம்மளோட மோகன்லால் சார் நடிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுது. 4 லாங்குவேஜ், அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம்னு சொல்லிட்டு. அதனால் இந்த 4 லாங்குவேஜ்லையுமே காப்பான் வந்து வேற லெவலில் ஒரு வரவேற்பு பெறும். இது மட்டும் இல்லாமல் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது என்ன தெரிஞ்சா, இந்த படம் ஆகஸ்ட் இல்லை செப்டம்பருக்குள்ளே ரிலீஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஓவராலாக வந்து நம்மளோட காப்பான் வந்து இதுலேயும் வந்து நம்மளோட ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட மியூசிக் தான் வந்து வரப்போகுது அப்படின்றது இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா வந்து சூர்யா சாருக்கு நிறைய பாடல்கள் இட்டு கொடுத்ததுன்னா நம்மளோட ஹாரிஸ் ஜெயராஜ் சார் தான். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கேவி ஆனந்த் சாரோட ப்ராஜெக்டில் எப்பயுமே முக்கால்வாசி ஒரு 99.99% நம்மளோட ஹாரிஸ் ஜெயராஜ் சார் தான் இருப்பாரு. அவரோட பிஜிஎம்ஸ் வந்து செம்மையா இருக்கும். அதனாலே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இன்னும் மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஓவராலா நம்ம காப்பானா ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் மாசத்துல எதிர்பார்க்கலாம். நானும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொல்றது, கிட்டத்தட்ட வந்து நம்மளோட டிஎஸ்கேல பார்த்தது நம்ம சூர்யா சார், அதுக்கப்புறம் என்ஜிகேக்காக பயங்கர ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ காப்பான் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு இருக்கு. ஓவராலா என்ஜிகே ஃபர்ஸ்ட் வரணுமா இல்ல காப்பான் ஃபர்ஸ்ட் வரணுமா? சூர்யா ஃபேனா நீங்க என்ன திங்க் பண்றீங்க? ஓவராலா நார்மலா ஒரு ஃபேனா நீங்க எந்த படத்தை ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான ஒரு அப்டேட்டோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை சொல்லி நான் பிரவீன் கேஎஸ் பை. ஒன் செகண்ட், என்ன விஷயம்னு பாத்தீங்களா, மாரி மற்றும் இது போன்ற மெர்சல் அது மாதிரி பெரிய பெரிய படங்கள்ல முக்கியமான கேரக்டர் பண்ண நம்மளோட காளி வெங்கட் அவரோட இன்டர்வியூ வந்து பயங்கர ஜாலியா போச்சு. அந்த இன்டர்வியூ நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல காமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.